வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சென்னை முகப்பேரிலே நம்முடைய சபையினுடைய பெயர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி, ராஜா ராணிகளின் சபை. ஏனென்றால் தேவன் நம்மை ராஜாக்களாக ராணிகளாக உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை வாழும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். குறைந்தது ஒரு 3 மாதங்கள் வாருங்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏனென்றால் அப்படித்தான் எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மிக சிறந்ததில் நீங்கள் வாழுவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 42வது இறை ரகசியம். எந்த தலைப்பில் எந்த சீரீஸில் பார்க்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200 ஆர் 200 ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ், இறை ரகசியங்கள் 200 என்ற சீரீஸில் 42வது செய்தி நல் மன சாட்சியின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் குட் கான்சைன்ஸ். பாருங்கள், 2 சாட்சி இருக்குங்க, ரைட்? அல்லது நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களுடைய மனசில், உங்களுடைய மனசாட்சியிலே 2 தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்களுடைய நினைவில், உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய ஆத்மாவில் 2 விதமான தரவுகள், இன்ஃபர்மேஷன்ஸ் வருகின்றன. ஒன்று சூழ்நிலையின் அடிப்படையில் அல்லது மனிதர்கள் மூலமாக அல்லது செய்தித்தாள்கள் மூலமாக உங்களுக்கு தரவுகள் வருகிறது. இன்னொன்று ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. அந்த வசனத்திலிருந்து வருகிற தகவல்கள் அது உங்களுக்கு ஜீவனை தருகிறதாக இருக்கிறது. சூழ்நிலைகள் தருகிற தகவல்கள் உங்களுக்கு என்ன செய்கிறது? துர்மன சாட்சியை தருகிறதாக இருக்கிறது. அதை குறித்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்க போகிறார். நீங்கள் உங்கள் மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள். ஒரு அசாதாரணமான சாதனை நிறைந்த வாழ்க்கை வாழுவீர்கள். ஏனென்றால் தேவன் அப்படித்தான் நம்மை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்கள், இதில் என்ன ஒரு துக்ககரமான தகவல் என்றால், நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வசனத்தினால் வரக்கூடிய அந்த ஜீவ சாட்சி அல்லது நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். காரணத்தையும் நாம் பார்க்க போகிறோம், அதற்கான தீர்வையும் நாங்கள் பார்க்க போகிறோம். உதாரணங்களிலிருந்து நாம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். பாருங்கள், 21வது நூற்றாண்டிலே வாஸ்ட் மெஜாரிட்டி குட் பிலீவர்ஸ், நல்ல விசுவாசிகள் கூட தங்களுடைய மனசாட்சியிலே கரைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களால் நல்ல ஒரு மனசாட்சியை காத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள தெரியவில்லை. உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். அதுக்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு நீடு, இது ஒரு தேவை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேதத்தில் எல்லாரும் ஷைன் பண்ணலை, எல்லாரும் பிரகாசிக்கவில்லை, எல்லாரும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இல்லை. ஆனால் சக்சஸ்ஃபுல் ஆனவர்கள் தங்களுடைய மனசாட்சியை தங்களுடைய கீழ்ப்படிதலின் மத்தியிலும் காத்து கொண்டார்கள். நான் திரும்ப சொல்லட்டுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, பவுலு, பீட்டரு, இவங்கெல்லாம் சக்சஸ்ன்னு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் இவர்கள் நல்மனசாட்சியை காத்து கொண்டார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் பல காரியங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் அவனாலே நல்மன சாட்சியை காத்து கொள்ள முடிந்தது. நீங்கள் நல்மன சாட்சியோடு வாழவில்லை என்றால் தேவன் நமக்கு கிருபையாக அருளியுள்ள அந்த அருமையான விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடைந்து விடுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க, ரொம்ப முக்கியமான ட்ரூத்து.
அதைத்தான் பவுல் எழுதுகிறார். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தின் பின்பகுதியிலே, நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு. விசுவாசத்திற்கும் மனசாட்சிக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. ஐயா, நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியாதவர்களாலே தேவனை விசுவாசிக்க முடியாது. ஆகையினால் பவுல் அவரிடத்தில் பயிற்சி பெற்றுக்கொண்டு வந்த தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு? தீமோத்தேயு, நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாயிரு. ஏனென்றால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் மூலமாக மனசாட்சியை சேதப்படுத்துகிற பிரசங்கங்கள் மேடையிலிருந்து கொடுக்கப்படுகின்றன. அதைத்தான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனசாட்சி கெட்டுவிட்டது என்றால் நீங்கள் தாறுமாறாக வாழுவீர்கள். ஒரு உதாரணம் பாருங்க. காயினுக்கு மனசாட்சி கொடுத்த தகவல் என்ன தெரியுமா? நீ தகுதி இல்லை, ரைட்? அவனுடைய அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படித்தானே உங்களுக்கு தெரியும் பாருங்க. காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவன் மனசாட்சி என்ன சொல்லுது? யூ ஆர் நாட் குட் ஃபார் எனிதிங், யூ ஆர் குட் ஃபார் நத்திங். நீ உன்னுடைய தகுதியை இழந்துட்டாங்கிற தகவல் வந்த உடனே உலக சரித்திரத்தில் முதலாவது கொலையை செய்து விடுகிறான். அருமையான தேவர்களே, கிருபையின் கீழே வாழுகிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். உங்களாலே மனசாட்சியை காத்து கொள்ள முடியும். நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் இதை தெளிவாக உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார். இதே பிரச்சனை தான் முதல் பெற்றோருக்கும். பொய்யை நம்ப வைக்குது. விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறது. அவர்கள் என்ன விசுவாசித்திருந்தார்கள்? தேவன் எங்களை நேசிக்கிறாரு, பகலின் குளிர்ச்சியான வேளையில எங்களை தேடி வருகிறாரு, கொஞ்சுகிறார், குலாவுகிறார். அது நல்ல மனசாட்சி. ஒரு முறை இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது இவர்கள் தேவனுடைய அன்பை சந்தேகிக்க வைத்தது அவிசுவாசம். எதை விசுவாசிக்க முடியல? தேவன் எங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அவர்கள் அறிய முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் தகுதியெல்லாம் இழந்துட்டோம் என்கிற பொய்யை பிசாசு நம்ப வச்சுட்டான், ரைட்? ஒரு தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்கிறார்கள், மரண மரத்தின் கனியை புசிக்கிறார்கள். தேவன் தடை செய்து வைத்திருந்த அந்த கனியை புசித்த பொழுது அவங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? நாங்கள் எங்கள் தகுதியை இழந்துட்டோம், தேவனாலே எங்களை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை நம்புகிறாங்க. அதனால தான் தேவன் வந்தபோது சொல்கிறாரு, ஆதாம் யாருப்பா உன்னை நிர்வாணி என்று சொன்ன? நான் சொல்லலையே, நீயே ஏன் உன்னை குறித்து அப்படி யோசிக்கிறா? எத்தனை பேர் புரிகிறது அருமையானவர்களே? மிக முக்கியமான பாடத்தை ஆவியானவர் கற்றுத்தருகிறார். இப்படிப்பட்ட மேலான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய விசுவாசமாகிய கப்பல் பாதுகாப்பாக இருக்கும். தேவன் உங்களுக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிற அந்த அவருடைய விசுவாசத்தை குறித்து நாலேஜ் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு பிரசங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வாசிக்கட்டுமா? விசுவாசமாகிய கப்பலை 90% பிரசங்கங்கள் சேதப்படுத்தவில்லை, நாசப்படுத்துது. ஏன்? அவர்களுக்கு தேவ நீதியை பற்றி அறிவு இல்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்து அறிவில்லை. என்ன தவறாக புரிந்திருக்கிறார்கள்? தேவன் சில வேளைகளில் அன்பாக இருப்பார், பல வேளைகளில் எப்படி இருப்பார்? கோபமாக இருப்பார். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லவில்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு 2 முகம் கிடையாதுங்க, ஒரே முகம்தான். அவர் அன்பாகவே இருக்கிறார். முதல் பெற்றோர் இதை அறிந்திருந்தால் ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டாங்கங்க. நம்முடைய முதல் பெற்றோர் செய்த இந்த அக்கிரமம், இந்த தவறான தீர்மானம் நம்மையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டு பாருங்க. இல்லைன்னா நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருப்போம்? ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்துட்டு இருப்போங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமான கனிகளை புசித்து. ஹல்லேலூயா. ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா?
ஐயா, ஏதேன் தோட்டத்து வாழ்க்கையை விட மேலான வாழ்க்கையை கிருபையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மேலான வாழ்க்கைக்கு நேராக அதற்கு உள்ளாக நான் உங்களை அழைக்கிறேன். மனசாட்சியை கெடுத்துறாதீங்க, மனசாட்சியை கெடுத்துறாதீங்க. ஆனால்தான் பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல, இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நம்முடைய முதல் பெற்றோர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டார்கள். ஆனால் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தவில்லை. பல இடங்களிலே தேவனுக்கு விரோதமான பாவங்களை ஆபிரகாம் செய்தாலும் அந்த நல்ல மனசாட்சியை காத்து கொண்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க, உங்க பாஸ்டர் சொல்றாரு ஆபிரகாம் ரொம்ப நல்லவன். கிடையவே கிடையாதுங்க. உங்களால செய்ய முடியாத பாவத்தை எல்லாம் செய்கிறான். நான் அதுக்கு உள்ள போக விரும்பல. அட்லீஸ்ட் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமிடம் தேவன் சொல்லுகிறார், 3 கட்டளை கொடுக்கிறார். 1வது வசனத்துல, 5வது வசனத்துல 2 கட்டளைகளை அவன் என்ன செய்யறான்? கீழ்ப்படியல. வாசிக்கிறேன் பாருங்கள். 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஜெனசிஸ் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிறாரு. எதெல்லாம் விடணும்? உன் தேசத்தை விடணும். இந்த ஒண்ணுக்கு தாங்க கீழ்ப்படிந்தான். அதே வசனத்துல சொல்றாரு, உன் இனத்தையும் நீ கூட்டி கொண்டு வரக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு சொத்து சொகம் குண்டூசியை கூட தூக்கிட்டு வரக்கூடாதுங்கிறாருங்க. அவன் எதுலெல்லாம் கீழ்ப்படிந்தான் தெரியுமா? ஒன்றே ஒன்று தான் கீழ்ப்படிந்தான். புறப்பட்டு போன ஒன்று தான் கீழ்ப்படிஞ்சாங்க. 5வது வசனம் வாசிக்கிறேன். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கூட்டு வந்தான். அது ஒரே சரீரம் கூட்டு வர வேண்டும். தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தை கூட்டிட்டு வந்துட்டான். ஆண்டவர் சொல்றார், ஓ இனத்தை கூட, ஓ இனத்துல ஒருத்தனை கூட கூடக்கூடாதுங்கிறாரு. லோத்து சொந்தக்காரனை கூட்டு வந்துட்டாரு. இன்னும் என்ன செய்யறாரு பாருங்கள். தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிட்டு வந்துட்டான். டோட்டலி டிஸ்ஓபைடு. ஆனா மனசாட்சியை காத்து கொண்டான். முதல் பெற்றோர் என்ன செஞ்சிட்டாங்க? மனசாட்சியில குத்தப்பட்டார்கள். நான் பாவம் செஞ்சிட்டேன், தேவனால் என்னை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை நம்பிட்டாங்க. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் பாவங்கள் செய்தாலும் என்னுடைய தேவனுடைய அன்பு மாறாது என்கிற ரகசியத்தை அறிந்து வைத்திருந்தான். இந்த மேலான சத்தியத்தை விளக்குவதற்கு தானே அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார். வேற எதுக்குங்க அந்த கதையை சொன்னாரு? 2வது குமாரன் அவ்வளவு அக்கிரமம் பண்றான். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்கு. இவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஆனா இளைய குமாரன் என்ன செய்யறான்? சந்தேகிக்கிறான். அப்பாவுடைய அன்பை சந்தேகித்து நல்மன சாட்சியை கெடுத்து கொண்டான். நேரடியாக அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலா பன்றி மேய்க்க போறான். அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்காமல் நல்ல மனசாட்சியை காத்து கொண்டிருந்தா அந்த கெட்ட பெயரு கேவலமான வாழ்க்கைக்கு போயிருக்க மாட்டான். எல்லாவற்றையும் இழந்த உடனே அப்பா விட்ட வந்திருப்பானே. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்ற, எப்பாவ தீமோத்தேயு உன்னுடைய பொறுப்புப்பா, சத்தியத்தை சரியாக அறிந்து உன்னுடைய மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தீமோத்தேயுக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எஸ்தர்களே, உங்களுடைய நல்மன சாட்சியை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஆகினால்தான் நீங்க இந்த புக்கை வாசிக்கணும். மனசாட்சி யார் எழுதினது? ஜாஷுவா ஜேம்ஸ் ராபர்ட், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சென்னையில் இருக்கார் பாருங்க. மனசாட்சி அருமையான புஸ்தகங்க. வாங்குங்க, புஸ்தக கடையில் கேளுங்க, கிறிஸ்தவ புஸ்தக சாலைகளில். தேவன் உங்களுடைய மனசாட்சியை காத்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையினால்தான் நான் தைரியமா பேசுறேன். நீங்க நினைக்கலாம், இந்த அங்கிள் ரொம்ப பெர்ஃபெக்ட். ஒருவனும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாதுப்பா, நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆனால் யார் யாரெல்லாம் தங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுது தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்த முடிகிறது, அவர்களை தேவனால் பயன்படுத்த முடிகிறது, அவர்களை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். உங்கள் விசுவாசமாகிய கப்பலை
சத்தியத்தை தவறாக அறிந்திருக்கிற போதகர்கள் திட்டம் போட்டு பாழாக்குகிறார்கள். ஒரு சில உதாரணத்தை சொல்லும்போது நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. பாருங்களேன், அவர்களுக்கு தங்கள் ஆவி மனுஷனை குறித்து நாலேஜ் இல்லை. அதான் மேட்ரு. அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை நிறைத்து வைத்து இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களுக்கு அதை குறித்து அறிவு இல்லை. உங்களுடைய ஆவி மனுஷனிலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனுஷனிலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனுஷனிலே நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் இல்லை. ரைட்? எனவே அவர்கள் குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு தங்களை பிரசங்கிமார்களாக காட்டுகிறார்கள். நீங்களும் அந்த துர்ச்செய்தியை கேட்டு நல்மன சாட்சியாகிய அந்த கப்பலை பாழாக்கி உங்க வாழ்க்கையே பாழடைந்து போய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைங்க. உங்களை கைவிட்டால் ஒருவரையும் அவரால் பயன்படுத்தி இருக்க முடியாது. நான் திரும்ப சொல்லட்டுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்ளுவியா? நீ கம்யூனியன் எடுக்கிறல்ல, ஆகையினால நீனும் ஏசப்பாவும் ஒன்னா இருக்காப்பா. உன்னுடைய ஆவி மனுஷனில் ஏசப்பாவும் நீயும் ஒன்னா இருக்கீங்க. ஆவியான தேவன் ஆவியான மனுஷனை தான் பார்க்கிறேன். நான் அதை வாசிக்கட்டுமா? அதுக்கு சோர்ஸ் சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம் மிக மிக முக்கியமான வசனம். அந்த நம்பரையாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்கள் பாவங்கள் உங்களையும் உங்கள் தேவனையும் பிரிக்க முடியாதுப்பா. ஓடி ஒளிஞ்சிடாதீங்க, பன்றி மேய்க்க போகாதீங்க. ஹல்லேலூயா. சொல்லவர் யாருங்க? ஜீசஸ் ஹிம்செல்ஃப். அதுக்கு ரீசன் சொல்றாரு. நீ கம்யூனியன் எடுக்கிறதுனால, நீ திருவிருந்து எடுக்கிறதுனால நீயும் நானும் ஒன்னாயிட்டோம். ஏனென்றால் என் மாம்சத்தை நீ புசிக்கிறப்பா, என் ரத்தத்தை நீ பானம் பண்ணுகிறா, உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. உன்னுடைய கீழ்ப்படியாமையும் பிரிக்க முடியாது. ஒன்ஸ் சேவ்ட் இஸ் எவர் சேவ்டு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் சர்வ லோகாதிபதியாகிய நம்முடைய தகப்பனாகிய தேவனையும் உங்களையும் ஒரு பாவமும் பிரிக்க முடியாது. அதே வேளையில இந்த சத்தியத்தை அறியாமல் நீ அவரை விட்டு ஒளிந்து கொள்ளுவாய் என்றால் உன்னை விட்டுறாரு. ரைட்? அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஆனா உன்னை பிடிச்சு இழுக்க மானுங்காரு. நம்முடைய முதல் பெற்றோர் தவறான முடிவு எடுக்கிறாங்க. இவரால் என்னை நேசிக்க முடியாது என்று பொய்யை நம்பி தங்களை தாங்களே ஒழித்து கொள்ளுகிறார்கள். அவர் அவங்கள தேடி போகல பாருங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இல்லை என்றால் ஆபிரகாமை அவரால் பயன்படுத்த முடியுமாங்க? விபச்சாரத்தில் கிடக்குறாங்க, வேலைக்காரி கூட ரிஜெக்ட் பண்ணலை. ஏன்? நல்ல மனசாட்சியை காத்துட்டான். ஆண்டவருடைய அன்பு மாறாதுப்பா. அறிந்திருந்தான். நீங்கள் தேவனுடைய அன்பு, அந்த அகாப்பே அன்பை குறித்து அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே வருவீர்கள் என்றால் அநேக பாவங்களிலிருந்து விடுபடுவீர்களை தவிர பாவத்தில் மூழ்கி விட மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறீர்கள். கிருபையின் காலத்தில் தான் மாம்சமும் ரத்தமும் கிடைக்குங்க. நியாயப்பிரமாண காலத்துல கிடைக்குமா? அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லையே. உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய சதையை எல்லாம் கிழிக்க ஒப்பு கொடுத்தாரு. அந்த மாம்சத்திற்கும் அந்த ரத்தத்துக்கும் ஒரு மரியாதை கொடுங்கப்பா. சிலுவையை வீணாக்காதீங்க. ஹல்லேலூயா. ஐயா, அவருடைய மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் சிலுவைக்கும் மதிப்பு கொடுக்கிறதுனா என்ன தெரியுமா? அந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமா, நான் அவருடைய மாம்சத்தை புசிக்கிறேன், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், எனவே என்னையும் தேவனையும் எதுவுமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ நீ கொலையே செய்தாலும் பிரிக்க முடியாதுப்பா. என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லுது.
புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது தெரியுமா? உன்னால பாவம் செய்ய முடியாது என்று சொல்லுது. எத்தனை பேர் புரியுதுங்க? நான் திரும்பவும் சொல்லட்டுமா? The Old Testament says don't sin. The New Testament says that you can't sin, you cannot sin. Romans 6:14 says, since you are not under law but under grace, sin cannot dominate you. எப்பா நீங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை, கிருபைக்கு கீழே இருக்கிறீங்க. எனவே பாவம் உங்களை ஜெயிக்காது, நீங்க தான் பாவத்தை ஜெயிப்பீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீதிமாட்டியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீதிமானே, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 7 நேரம் விழுந்தாலும், பாவத்தில் விழுந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீர்களுங்க. அதாங்க நம்ப முடியாத அந்த காஸ்பல், நம்ப முடியாத நல்ல செய்தி. எது? நான் பாவம் செய்யும் பொழுது தேவன் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கொள்ள மாட்டார், என்னிடத்திலிருந்து தன்னை உயிரா பண்ண மாட்டார். இதை உறுதி செய்வதற்காக அவருடைய குமாரனுடைய மாம்சத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த இரத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்ப்பா. சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையுமே கொடுத்த தேவன் அந்த மாம்ச இரத்தத்தோடு கூட அவருடைய உறவையும் தரமாட்டாரா? இல்லை டிஸ்கனெக்ட் ஆயிடுவாரா? மனசாட்சி தாங்க வேலை செய்யுது, மனசாட்சி. இதை அறிந்து கொண்ட நாள் முதல் அருமையானவர்களே, தேவனுடைய அகாப்பை அன்பு அது மாறாது என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் என்னுடைய விசுவாசம் தண்ணீரை போல வெளிப்படுகிறது. அற்புதங்கள் கிருப கிருப கிருப, கண் சிமிட்டுவது போல அற்புதங்கள் நடைபெறுகின்றன. அந்த மேலான வாழ்க்கை, அந்த இன்பமான வாழ்க்கைக்குள்ளாக நான் உங்களை அழைக்கிறேன். அந்த மேலான இன்பமான ஆசீர்வாதமான கௌரவமான வாழ்க்கைக்கு வாழும்படியாக யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட், யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹூஎவர் இட் மே பி, யாராக இருந்தாலும் சரி, நீ என்னைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கே நீ முற்றிலும் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய். அந்த தகுதியை, அது நிரந்தரமான தகுதி, அந்த தகுதியை உன்னுடைய பாவங்கள் உன்னிலிருந்து எடுத்து போட முடியாது. நான் தகுதியற்றவன் என்கிற பொய்யை நம்பாத. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ முற்றிலுமாக தகுதியா இருக்கிறாய் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லட்டா? 25 நிமிஷமா என்னுடைய செய்தியை கேட்கிறா இல்லையா? நான் பேசுகிற மொழி உனக்கு புரியுது இல்ல? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் as well as you are fully empowered. For what purpose? To perform miracles like Jesus, and also more than that. For what purpose? To establish his kingdom on the face of this earth. ஹல்லேலூயா. ஐயா, 21வது நூற்றாண்டிலே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல அவரை அறிகிற அறிவினால் இந்த பூமியை நிரப்பும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். உன்னால சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுப்பா, அசாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு பாரு, அவருடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்கு. ரைட்? அது யாருடைய வல்லமை? அவருடைய வல்லமை. ஏன்னா வார்த்தை தான் மாம்சமாச்சுதுப்பா. அவரே வார்த்தையாக தான் இருக்கிறார். ஆவியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையை நீ தியானிக்கிறதுனால, நான் சரியாக கற்றுக் கொடுக்கிறதுனால உன்னாலே இயேசு கிறிஸ்து விசுவாசித்ததையும் விசுவாசிக்க முடியும், அதைவிட பெரிய காரியங்களை விசுவாசிக்க முடியும். அவர் என்ன செய்தார்? கல்லறையை காலி செய்தார். என்னுடைய செய்தியை நீங்கள் ஒரு 500 செய்தியை கேளுங்க, கல்லறையை சர்வ சாதாரணமாக காலி செய்வீர்கள். 1000 செய்தியை கேளுங்க, கல்லறை தோட்டத்தையே காலி செய்வீங்க. ஒரு 2-3 கல்லறை தோட்டத்தையாவது காலி செய்யணுங்க நம்ம வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளாக. ஏன்? பூமி கர்த்தரை அறிகிற அறிவுலாம் நிரம்ப வேணும். ரைட்? ஹல்லேலூயா. தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அருமையான தேவர்களே, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார, அப்படி என்றால் என்ன பொருள்? அப்பழுக்கற்றவன், உன்னிடத்திலே குறை ஒன்றும் இல்லை. ஐயா, உன்னுடைய ஆவி மனுஷன்ல குறைவில்லைப்பா. உன்னுடைய ஆத்துமாவும் உன்னுடைய சரீரமும், ஆத்துமாவும் உன்னுடைய சரீரமும் ஒன்றுக்கு உதவாது. உன்னுடைய கண்கள், அதான் சரீரம், இன்னும் தவறானதை தான் பார்க்கிறது, தவறானதை தான் பார்க்கும். அது உன்னுடைய ஆவி மனிதனை சேதப்படுத்த முடியாதபடி என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? ஆவி மனிதனை சீல் பண்ணிட்டாரு.
எபேசியர் 1:13. அது என்ன செய்யும் தெரியுமா? நீ ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த ஆவி அதில் இன்வால்வ் பண்ணுறதே இல்லை. இதை வாசிங்கங்க. நான் ஒரு 5-6 நேரம் வாசித்துட்டேங்க. நான் குற்ற உணர்வே அடைகிறதாங்க. நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்கிறேன். தண்ணீரை போல அற்புதங்களை தேவன் என்னை கொண்டு செய்கிறார். அந்த இன்பமயமான வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் துன்பத்தோடு வாழுகிறீர்கள்? உங்களுக்கு இன்பமயமான வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயா, அது லகுவானதுப்பா. இட் இஸ் எஃபர்ட்லெஸ். அநேகர் நினைக்கிறாங்க, ஜான் ஏ சிங் மாதிரி நான் பிரசங்கம் பண்ணணும், அவரை மாதிரி நான் ஊழியம் செய்யணும், டிஜேஸ் ஐயா மாதிரி என்னால் ஊழியம் செய்ய முடியாது, அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஊழியம் செய்யணும், நான் அதனால் என்ன செய்ய போகிறேன், நான் இன்னும் என்னையை பரிசுத்தப்படுத்த போகிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வர போகிறேன், இன்னும் என்ன செய்ய போகிறேன், ரொம்ப நேரம் தலைகளை நிற்க போகிறேன். பருப்பு வேகாது, பருப்பு வேகாது. விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பருப்பு வேகும். அப்படி என்றால் என்ன பொருள்? நீ இயேசு கிறிஸ்து செய்தவைகளை அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நீ விசுவாசித்தா போதும். அருமையான தேவர்களே, உங்களுக்கு தேவர் அவருடைய விசுவாசத்தையே தந்துட்டாருப்பா. அவருடைய அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலையே தந்துட்டாரு. தந்தனால தான் யோவான் 1:4-17 1 யோவான் 4:17 என்ன செய்யுது? as he is, அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இந்த பூமியில இப்பொழுது இருக்கிறீர்கள். அவர் எப்படி இருந்தார்? அப்பழுக்கற்றவராக இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? அன்றாடம் கண் சிமிட்டுவதை போல அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலினால் நிரம்பி இருந்தார். இவைகளினால் நீங்கள் இப்பொழுதே நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். பிரச்சனை என்னன்னா, அவர் செய்ததை போல அற்புதம் செய்யக்கூடிய விசுவாசமும் வல்லமையும் எனக்குள்ள இருக்கிறதுங்கிற நாலேஜ் இல்லை. அங்கதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அருமையான தேவர்களே. எஸ், அங்கதான் சபை மாட்டிட்டு இருக்கு. இடியாப்ப சிக்கல்ல போய் மாட்டிட்டு நான் எப்படி தகுதி அடைய முடியும்? மதம் சொல்லி தருகிறது மனித நீதி, ரைட்? வேதமும் தேவனும் சொல்லுகிறது தேவ நீதி. ரெண்டுக்கும் ஒரு வாஸ்ட் டிஃபரெண்ட் இருக்கு. பழைய செய்திகளை கேளுங்க. உங்களுடைய கிரியைகளினால் வருகிறது மனித நீதி. அது உங்களை தேவனண்டை 1% கூட நீங்கள் உங்களை அதனால தகுதிப்படுத்தி கொள்ள முடியாது. விசுவாசத்தினால தான் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டு உங்களுடைய ஆவி மனிதல்ல இருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நான் சொல்றேன் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஆங்கிலேயரானாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து இயேசு தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அதே 31 பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:31 அவரே, எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆயிட்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? எப்பா, இயேசுவையே உனக்கு நீதி ஆக்கிட்டாரு. அந்த நீதியை வைத்து கொண்டுதான் தேவனிடத்துல வர முடியும். அதை நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டாய். என்றைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கே தேவன் உனக்குள்ள வந்து வாசம் பண்றாரு, பாத்தியா? ஆகையினாலே நீ தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். என்னவாக உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? தேவ நீதியாக இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவ பலனாக உனக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். தேவ பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சுத்தமானாய் பரிசுத்தமானாய் இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உனக்கு பரிசுத்தமாயிட்டாருப்பா. சுத்தமானார் பரிசுத்தமானார் இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லைய இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசு உன் பரிசுத்தம், இயேசு உன் நீதி, இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அவரே உனக்கு பரிசுத்தம் ஆயிட்டாருப்பா. இதை விசுவாசிச்சான் பாரு. என் மனசாட்சி சுத்த மனசாட்சி. இன்னும் நிறைய குறைவு இருக்குங்க. போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்றேன்.
என் மனசாட்சி எதுவும் அசைக்கிறது இல்லை. ஏன்? யான் பரிசுத்தம் இல்லைப்பா, இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கிட்டான். அது மட்டுமா செஞ்சாரு? நீதியானார் உனக்கு நீதியானார், இயேசுவே தேவ நீதியானார், நீதியானார் தேவ நீதியானார், இயேசுவே உனக்கு நீதியானார். So what? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார், இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. பழுதொன்றுமே உங்களிடத்தில் இல்லைங்க. உங்களுடைய ஆவி மனிதனிலே பழுது ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்கிற பாவங்கள், நீங்கள் சிந்திக்கிற பாவ எண்ணங்கள், அவைகளை கரைப்படுத்த முடியாதபடிக்கு எபேசியர் 1:13 சீல் பண்ணிட்டாருப்பா. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் துர்மன சாட்சிக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க. புதருக்குள்ளே போய் ஒளிய மாட்டீங்க. பன்றி மேய்க்க போக மாட்டீங்க. அந்த யூதாஸ் காரியத்தை போல நாண்டு கொண்டு சாக போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. எப்போ அவருடைய அன்பை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க, நம்ம பலத்தினால 1% கூட நீதிமானாக முடியாது. நான் 40 நாள் உபவாசம் பண்ணினாலும் 1% கூட என்னால் நீதிமானாக முடியாது. ஆனால் தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இயேசுவையே உங்களுக்குள்ள நீதியாக வச்சிட்டாரு, பரிசுத்தமாக வச்சிட்டாரு, பலனா வச்சிட்டாரு. உலுக்குப்பா, உலகத்தை உலுக்க வேண்டிய நீ. ஹல்லேலூயா. உங்களை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்க. நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ள மனித நீதியை போதிக்கிற பிரசங்கத்துக்கு நோ சொல்ல கற்றுக்க. அது என்ன மனித நீதி? ஒழுங்கா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் தேவனால் உங்களை நேசிக்க முடியும் என்கிற பச்சை பொய்ய பிசாசு தன்னுடைய ஏஜெண்டுகளாகிய ஊழியர்களாலே கிளீனாக நம்ப வச்சுட்டான். எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி வாழ்றீங்க. ஒரு பார்க்கக்கூடாத பார்த்துட்டீங்க, ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க, மனசாட்சி போயிட்டு. ஏன்? அப்படி தான் உங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அவர் நல்லவருங்க. உங்களுடைய பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல. பழைய ஏற்பாட்டில் பிழையாமுக்குது. எப்பா இஸ்ரவேலில் அவர் அக்கிரமத்தை கண்டுக்கவே மாட்டார். எப்போ அது எப்போன்னா நியாயப்பிரமாண காலத்தில். ஏன்? தேவர் சோசன் பை த ஹோலி காட். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழுகிற அந்த தாவீது உன்னை பற்றி என்ன சொல்லுகிறான்? நான் வாசிக்கட்டுமா? 32வது சங்கீதம் 1வது வசனம். Psalm 32 first 2 verses. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்படின்னால் என்ன அர்த்தம்? எப்பா, தேவனுடைய பிள்ளையாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் ஒருவனும் கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் உன் அக்கிரமத்தை எண்ணவில்லை. மாத்திரமல்ல, நீ என்ன செய்யணும்? உன்னுடைய ஆவியில மனசாட்சியை காத்துக்க. அப்பொழுது அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீங்க, எஃபர்ட்லெஸ்ஸா வருவீங்க. ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, இந்த தேவனுடைய விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவ நீதியை போதிக்கிற பிரசங்கிமார்கள் தமிழ்ல இருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் இருக்காங்க. என்னோட தொடர்பு கொள்ளுங்க. 1111. அங்கிள், உங்க செய்தியை கேட்கிற வேற யாரும் செய்தியை கேட்கலாம். கனெக்ட் பேசுங்க. ரைட். அப்போ முதலாவது மனித நீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. இரண்டாவது விசுவாசத்தினால் மாத்திரமே வருகிற தேவ நீதியை பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஜீவ வசனத்தை நல்லா தியானிங்க. எதெல்லாம் ஜீவ வசனம்? இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. யோவான் 6:56, யோவான் 6:58. நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனால யூ ஹாவ் இம்மார்டல் லைஃப், உங்களுக்கு மரணமே கிடையாது. அதை தியானிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, யோவான் 10வது அதிகாரம் 34-35, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், இந்த வார்த்தை தவறாதுன்னு சொன்னாரு. அந்த வசனம், அந்த ஜீவ வசனத்தை தியானிங்க, மனப்பாடம் செய்யுங்க. ரூம் போட்டு மனப்பாடம் செய்யுங்க. வேற என்ன செய்யணும்? யாருடைய பாவம், யோவான் 20:23, யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஜீவ வசனத்தை தியானி, மனப்பாடம் செய்ய.
உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடு. இந்த தியானி, இதை மனப்பாடம் செய்ய. ரோமர் 8:30 வாசி, தியானி, மனப்பாடம் செய்ய. எபிரேயர் 10:10 வாசி, தியானி, மனப்பாடம் செய்ய. அங்கே எபிரேயர் 10:14 தியானி, வாசி, மனப்பாடம் செய்ய. இதெல்லாம் என்ன செய்யுது? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். எப்பா இந்த ஜீவ வசனத்தில் தியானிச்சப்பா, 3 நிரந்தரமா இருந்த வியாதி ஓடிட்டு, கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் எங்க போச்சுன்னு தெரியல. குடும்பத்தில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா போச்சு. 2.5 கோடி ரூபாய் கடன் காணாம போயிட்டுப்பா. என்னிடத்துல சுத்த மனசாட்சிப்பா, துரு மனசாட்சியே இல்லை, கிட்ட வர முடியாது. பட் ஸ்டில் ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் இன் மை சோல் அண்ட் பாடி. என்னுடைய ஆத்மாவில், அதாவது என்னுடைய எண்ணத்திலும் என்னுடைய சரீரத்தினால நான் செய்கிற கிரியைகளிலும் ஐ எம் இம்பர்ஃபெக்ட். சமீபத்தில் ஒரு வாலிபன் பேனர் இதில் போட்டிருந்தான், பர்ஃபெக்ட்லி ஐ எம் இம்பர்ஃபெக்ட். இட் இஸ் பைபிள். இயேசு சொன்னார், நீதிமான் ஒருவனும் இல்லை. பட் இன் யுவர் ஸ்பிரிட் மேன் யூ ஆர் ஃபுல்லி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுங்க. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அந்த உப்பு இல்லாமல் போயிட்டா என்னத்துக்கு ஆகும்? கொஞ்சம் யோசிங்க ஐயா. உங்களை இந்த பாருங்கள், சாதம் சமைக்கிறாங்க, அரிசி போடுற அளவுக்கு உப்பு போட மாட்டாங்க, ரைட்? கொஞ்சம் அள்ளி அப்படி போடுவாங்க, ஸ்பூனில் எடுத்து போடுவாங்க. அதே போல விழுந்து போன இந்த உலகத்திற்குள்ளே உங்களை உப்பாக விதைத்து வைத்திருக்கிறார், ரைட்? ஐயா, அவர் உன்னை விட்டு அவருக்கு கதி இல்லைப்பா. நான் அப்படியே சொல்லிடுறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றலினால் தேவனை உங்களை அலங்கரித்து வச்சுட்டு தான் என்ன சொல்றாரு? எப்பா, எனக்கு வேற கதியே இல்லை, நீ எழும்பு, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள், வையகத்தை வாழ வைக்க நான் உன்னை தான் நம்புகிறேன். 21ஆவது நூற்றாண்டின் தேவர்களாக நீங்கள் ஏற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் தான் ஜெபம், ஒரே ஜெபம் தாங்க. பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். பிதாவே, இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ நீதிமானாக, தேவ நீதிமாட்டியாக, பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து ஏற்றுக்கொள்வார்களாக. பிசாச இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீ களைய விதைக்க முடியாது. இவர்கள் தவறான பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. ஜீவனை கொடுக்கிற விசுவாசத்தை கொடுக்கிற பிரசங்கத்தை மாத்திரம் கேட்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் இந்த ஸ்கிரீனில் பார்க்குறீங்க பாருங்க, இது ஒரு நல்ல நிலம். நல்ல நிலத்தில் நீங்கள் விதையுங்க, தாராளமாக விதையுங்க, ஏராளமாக விதையுங்கள். யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். அவன் சொல்கிறான், எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தசமபாகத்தை செலுத்துவேன் என்று சொல்லுகிறான். நீங்கள் உங்களுடைய தசமபாகம் காணிக்கைகளை இந்த நிலத்தில் விதைங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.